நம்மளை கூப்பிடுறாரு. நீ செஞ்ச தப்புக்கு நான் பலியாகிறேன், நீ என்கிட்ட வா, நான் உனக்கு இறைப்பாறுதல் தருவேன் அப்படின்ட்டு நம் தேவன் நம்மளுக்கு சொல்கிறாரு. நம்ம செஞ்ச தப்பெல்லாம் கரெக்டாக எவ்வளோ அழகாக மன்னிக்கிறாரு. நம்ம எல்லா பாடுகளையும் அவர் ஏற்றுக்கொண்டு நம்ம நல்லா இருக்கணும்னு சொல்லிட்டு அவர் சிலுவை சுமந்தார். இந்த பிதாவே மன்னியுன்ற வார்த்தை ஆண்டவர் நம்மளுக்காக எத்தனையோ இடத்துல பேசியிருக்கிறார். இரட்சகர் பாவத்தை மன்னிக்கிறவர், அவருக்கு அதிகாரம் உண்டு. தேவனுடைய ராஜ்யத்தை நமக்கு கொடுக்கவே இயேசு நமக்கு பூமியில் வந்து பாடுபட்டு மரித்து உயிர் தெளிந்தார் என்று அறிகின்றோம். இயேசு சகல பாவங்களையும் மன்னிக்கிறவர். இயேசு நம்மை வாழ வைப்பர். இதுவே இயேசு பேசிய இரண்டாம் வார்த்தை, ஆழமான சத்தியம். இதில் வந்து நம்ம பாவியாக இருக்கும் போது நம்ம இந்த எவ்வளோ பாவங்கள் செஞ்ச போதுமே வந்து நம்மளோட பாவங்கள்லாம் கிறிஸ்து இயேசு நமக்காக எடுத்து சிலுவையில் நம்மளோட பாவங்கள்லாம் ஏற்றுக்கொண்டு மறித்ததுனால அவர் வந்து நம்ம மேலே வச்சுருக்க அன்பை வந்து வெளிப்படுத்துகிறாரு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. எப்படி சொல்கிறாங்கன்னா, ஒருவன் தன் சிநேகிதருக்காக, நம்ம ஒருத்தவங்களை சிநேகிதருக்காக நம்மளோட ஜீவனை கொடுக்குற அன்பிலும் வந்து பெரியமான அன்பு வந்து எதுவும் இல்லை அப்படின்னு சொல்கிறாங்க. அப்படி பார்த்தா தேவன் நமக்காக அவரோட ஜீவனையே கொடுத்த அன்பில் வந்து பெரிய அன்பு வந்து எதுவும் இல்லை. இயேசு கிறிஸ்து சிலுவையில் தொங்கிய போது பூமி எங்கும் அந்தகாரம் உண்டாயிற்றான். இயேசு கிறிஸ்து பிறந்த போது எவ்வளோ வெளிச்சமாயிடுச்சோ அவ்வளோ இருள் சூழ்ந்துச்சா ஒரு மரிக்கும் போது. இயேசு கிறிஸ்து 3ஆம் மணி நேரத்தில் எலி எலிலாமா சகத்தானி என்று மிகுந்த சத்தமிட்டு கூப்பிட்டாராம். அங்கே இருந்தவங்களாம் எலியாவை கூப்பிட்றாருன்னு தேவன் வந்து எலியாவை கூப்பிட்றாருன்னு அங்கே இருக்கிறவங்களாம் இகழ்ந்தாங்களாம். அவர் வந்து எலியாவை கூப்பிடலையா, அவர் வந்து தேவனை நோக்கி கூப்பிடுறாராம். இயேசு சிலுவையில் பாடு மத்தியில் மரணத்தின் முடிவு சூழ்நிலையில் தாங்க முடியாத வேதனையில் மத்தியில் பிதாவை நோக்கி கூப்பிடுகின்ற வார்த்தை தான், என் தேவனை ஏன் என்னை கைவிட்டீர் என்று மிகுந்த வியாகுலத்தோடு அவருடைய இருதயம் உடைக்கப்பட்டு நொறுக்கப்பட்டு கூறிய வார்த்தை தாங்க, என் தேவனை ஏன் என்னை கைவிட்டு. இயேசு சிலுவையில் பிதாவிடமிருந்து கைவிடப்பட்டாரா இல்லையா? வாசிக்கலாம். சங்கீதம் 22:1. ஏசப்பா பேசின 4வது வார்த்தை, ஏலி ஏலி லாமா சபக்தானி என்று மிகுந்த சத்தமிட்டு கூப்பிட்டார். அதற்கு என் தேவனே ஏன் என்னை கைவிட்டீர் என்று அர்த்தமா. இந்த ஏலி ஏலி லாமா சபக்தானி என்பது ஒரு அராமிக் மொழி. ஏசப்பா இந்த 4வது வார்த்தையை அராமிக் மொழியில் தான் சொல்லியிருப்பார். அதவே இங்கே கொடுத்துருக்குறாங்க. மேலும் இந்த வார்த்தையை வந்து 2 இடத்துல நம்ம பார்க்க முடியும். ஒன்று மத்தேயு, இன்னொன்று மார்க். சரி, இதை பேசுனது யார்? ஏசப்பா. ஏசப்பா என்ன சாதாரணவரா? என்னை ஏன் கைவிட்டீங்கன்னு பிதா கிட்ட கேட்குறாரு. ஏசப்பா சாதாரண மனிதர்னா சரி நம்ம கேட்கலாம், அது புதுசாக இருந்திருக்காது. ஏசப்பா இந்த பூமியில் வாழ்ந்த நாட்களில் அவ்வளோ அற்புதங்களையும் அதிசயங்களும் நடத்தினவர். ஹைலைட்டிங்கான அதிசயங்கள்னால், குருடனுக்கு பார்வை கொடுத்தாரு, செவிடனை கேட்க செய்தார், முடவனை நடக்க செய்தார், குஷ்டரோகிக்கு சுகம் கொடுத்தார், தண்ணீரை திராட்சரசமாய் மாற்றினார், 5 அப்பத்தையும் 2 மீனையும் கொண்டு 5000 பேருக்கு போதித்தார். இதெல்லாம் சாதாரண மனுஷனாக நம்ம பண்ண முடியாது. அவர் மனுஷ ரூபத்தில் இருந்த மெய்யான தேவன். அவரே ஒரு கட்டத்தில் பிதா கிட்ட சொல்கிறாரு, என் தேவனே ஏன் என்னை கைவிட்டீர் என்று. ஏசப்பா என்ன நினச்சி அதை சொல்லியிருப்பார்? ஏன் எந்த சூழ்நிலையில் அப்படி சொல்லியிருப்பாருன்னு பார்க்கலாம். நம்ம இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம்னா, சிலுவையில் பேசினா 5ஆம் வார்த்தையை பற்றி தான் பார்க்க போகிறோம். வாசிக்கலாம். யோவான் 19ஆம் அதிகாரம் 28ஆம் வசனம். அதன் பின்பு எல்லாம் முடிந்தது என்று வேத வாக்கியம் நிறைவேறத்தக்கதாக தாகமாயிருக்கிறேன் என்றார். இதனுடைய அர்த்தமும் வேத வாக்கியம் நிறைவேறத்தக்கதாக தாகமாயிருக்கிறேன் என்றார். நாம் கர்த்தர் காலை 9 மணி அளவில் சிலுவையில் அறையப்பட்டார். முதல் 3 மணி நேரம் வெயிலில் கழித்தார். பின்பு இருள் சூழ்ந்தது. 5ஆம் வார்த்தை கூறினால் தாகமாயிருக்கிறேன் என்றார். இந்த பூமியில் கர்த்தர் நமக்கு எதற்காக நம்மளை படுத்தாரோ அந்த நோக்கத்தெல்லாம் இயேசு வந்து கிருபை தரார். அந்த கிருபையின் மூலமாக நம்ம செஞ்சு முடிக்கிறோம். வெளிப்பாடு விசேஷம் 22:21. பிதாவே, உம்முடைய கைகளில் என் ஆவியை ஒப்புக் கொடுக்கிறேன் என்று தேவன் பிதாவை பார்த்து சொன்னது. இந்த வார்த்தை ஒரு விசுவாசி தன் வாழ்க்கையும் மரணத்தையும் எப்படி எதிர்கொள்ள வேண்டும் என்பதற்கான முன்மாதிரியாக இருந்த இயேசு கிறிஸ்து பேசிய வார்த்தை பிதாவை. இயேசு கிறிஸ்து ஏது நேரத்திலும் தேவனை அப்பா என்று அழைக்கிறார். இது அவரின் தேவனிடம் உள்ள நெருக்கமான உறவை நம்பிக்கையும் காட்டுகிறது. தேவனைப் போல நெருக்கமாக நம்ம பிதாவோடு இருக்க வேண்டும். இது முக்கியமாக கருத்தாக பார்க்குவது
பிதாவுடன் முழு நம்பிக்கையில் வாசிக்கலாம். 2 தீமோத்தேயு 1:12.